என்னப்பா எந்திரிச்சு நிக்கிறீங்க? மரியாதையா? எதுக்கு மரியாதை எல்லாம்? நானெல்லாம் மரியாதைக்குரியவன் இல்ல, மண்ணு மாதிரி. எனக்கு எதுக்குப்பா மரியாதை? அப்பா கோவப்படாம நடந்தது எல்லாமே நல்லதுக்கு நினைச்சுக்கங்க. டேய் நிறுத்துடா. எதுடா நல்லது? உன் தங்கச்சி வாழா விட்டியா இந்த வீட்டுல இருக்கிறதும், இப்ப அவ தாலியை கழட்டிட்டு நிக்கிறதும் உனக்கு நல்லதா? பேசி பேசி மெல்ல மெல்ல சமாதானத்துக்கு கொண்டு வந்த. அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் இப்படி கொட்டி கவுத்துட்டீங்களே. என்ன செத்து போக சொல்லுங்கப்பா, நான் செத்து போறேன். ஆனா திரும்ப அவன் கூட வாழ சொல்லாதீங்கப்பா, எனக்கு அருவருப்பா இருக்குப்பா. கனகா, உன் பொண்ணை என்கிட்ட பேச வேணான்னு சொல்லு. என் பேச்ச கேட்காதவங்க பேச்ச நான் எது கேட்கணும்? யாரும் என்கிட்ட பேச வேணாம். யாரும் என்கிட்ட பேச வேணாம். டிவி மாதிரி, சோஃபா மாதிரி, பீரோ மாதிரி இந்த வீட்டுல ஒரு பொருளாவே இருந்துட்டு போட்டும். யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். நானும் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். வேணாம் வேணாம்னு சொல்றவள வற்புறுத்தி வாழ வைக்கணும்னு பாக்குறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்காப்பா? உங்களதான்ப்பா. பிடிக்காத சோற ஒருவேளை சாப்பிட பிடிக்காதப்போ இவ மட்டும் எப்படிப்பா பிடிக்காத வாழ்க்கைய மொத்தமா வாழ்வா? உன்னாலதான்டா எல்லா பிரச்சனையுமே. நீ தூண்டி விடுறதுனால இப்படி நடந்துக்கிறா. என்னாலதான் பிரச்சனைனா நான் போறேன்ப்பா, நான் போறேன். அண்ணா நில்லுங்க. போக வேண்டியது நீ இல்ல, நான் தான் போகணும். இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம். நான் போறேன். ஏண்டி திலகா, எங்கடி போற? காணாம போய் எங்களை கலங்கடிச்சது போதாதா? திரும்ப வேற நீ காணாம போகணுமா? நான் வந்திருக்க கூடாது. நான் வராம அப்படியே போயிருந்தா நீங்களும் நிம்மதியா இருந்திருப்பீங்க, நானும் நிம்மதியா இருந்திருப்பேன். போறேன், நான் போறேன்மா. அம்மா போகாதம்மா, போகாத. இந்த வீட்டை விட்டு போகாதம்மா. இதுக்கு மேல நானும் உங்க அப்பாவும் உன்னை தொந்தரவு பண்ணவே மாட்டோம். இந்த வீட்டுல நீ உன் இஷ்டப்படி இருந்துக்கம்மா. தயவு செஞ்சு போகாதம்மா. கேக்குறேன், என்னம்மா போகாதம்மா.